உங்கள் ஸ்கூல் ஃபார் சேஞ்ச் மாணவ மாணவிகளுக்கு அகடமிக்ஸை எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு லைஃப் ஸ்கில், அதாவது வாழ்வியல் கல்வியும் வந்து சொல்லிக் கொடுக்குறோன்றது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். நான் இந்த ஸ்கூல் ஃபார் சேஞ்சில் 2 இயர்ஸாக இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுனா இங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் தான். எங்களோட நைட் ஸ்கூல்ல படிப்பும் இருக்கும், லைஃப் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறமா ஆக்டிவிட்டிஸ், ட்ரைனிங், இது எல்லாமே இருக்கும். இந்த வாழ்வியல் கல்வியை நல்லா சொல்லி கொடுக்கறதுக்காக நிறைய ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை இங்கே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதில் இன்டோர் ஆக்டிவிட்டியும் இருக்குது, அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸுமே இருக்குது. நம்ம ஸ்கூல் ஃபார் சேஞ்சில் வந்து ஒன்ஸ் உள்ளே வந்தாலே ரிச்சுவல்ஸ் நடக்கும். நாங்கள் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். இப்போ நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மார்க் எடுக்கிறது மட்டும்தான் ஃபோக்கஸாக வச்சுருக்காங்க, புக்ஸில் இருக்கிறத மட்டும்தான் சொல்லித்தராங்க. ஆனால் இங்கே வந்து படிப்பையும் தாண்டி நம்மளோட ஹெல்த்து, மென்டல் பீஸு, அதுக்கப்புறமா நம்ம எமோஷ்னலாக எப்படி பேலன்ஸ்டாக இருக்கிறது, லைஃப் ஸ்கில்லையும் எங்களுக்கு சொல்லித்தராங்க. இது வந்து எந்த ஸ்கூல்லையும் சொல்லித்தரது கிடையாது. நம்ம ஸ்கூல் ஃபார் சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஓல் டேவுமா வந்து படிச்சிட்டு மட்டும் இல்லை, ஒரு நாளைக்குமே வந்து நாங்கள் ஒரு டே வந்து பண்ணுவோம். இதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்சது பார்த்திங்கன்னா திருக்குறள் ட்ராமா. நம்ம திருக்குறளில் வந்து தெரியாதது படிக்கும்போது அதில் இருக்க கருத்துக்கள் வந்து நமக்கு தெளிவாக வந்து புரியாது. அதுவே நம்ம வந்து ட்ராமாவாக பண்ணும்போது அதில் இருக்க கருத்து வந்து நமக்கு எக்ஸாக்டாக புரியும். அதுவும் இல்லாமல் நமக்கு தைரியம் வளரும். இந்த வாழ்வியல் கல்வியை அடுத்த நிலைக்காக மாணவர்களுக்கு கொண்டு போகணும், அவங்களுடைய லைஃப்பில் புது புது ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணுன்றதுக்காக புதுசாக ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு வந்து சோஷியல் ஸ்கில் டெவலப்மெண்ட் வரணும், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகணும். ஸோ இது மூலயமா அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி உருவாக்கப்பட போகுது அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். நாங்கள் புது புது மனிதர்களை பார்ப்போம், அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்களோட மைண்ட் செட் என்ன, அவங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்றத ஒவ்வொரு மனிதரை பார்த்தோம் நாங்கள் கற்றுப்போம். அந்த மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கணும்னா, கிட்டத்தட்ட ஒரு மிஸ்டிக்கா, ஒரு யோகியோட மைண்ட் செட்டாக இருக்கணும். ஒரு யோகியோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்கள சுற்றி குட் திங்க் நடக்கலாம், இல்லை பேட் திங்க் நடக்கலாம், ஆனால் எதுக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்க மாட்டாங்க, எல்லாத்துலேருந்து கடந்து போகவும் தெரியும், கீப் மூவிங் ஃபார்வர்டு. அப்படிதான் இருக்கும் ஒரு யோகியோட மைண்ட் செட்டு. அப்படி ஒரு யோகியோட மைண்ட் செட்டை இந்த ஸ்கூல் படிக்கும் பொழுதே மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தால் அவங்களுடைய வருங்காலம், அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையில், அந்த வாழ்வியல் கல்வியை எப்படி கொடுக்கலான்னு ஒரு எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் ஸ்கூல் ஆன் வீல்ஸ். நான் என்ன ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்லவே மாட்டேன். 2-3 வருஷம் போட்டுமே, அப்புறம் உனக்கா தோணும் என்கிட்ட சொல்லு, அதுக்கு ஒரு வழியை காமிக்கிறேன். நேத்து நம்ம மொட்டை மாடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன பேசணும்? With all your heart. With all your heart. அடுத்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்ல we'll go for a long travel. நீண்ட பயணம். இங்கிருந்து ஹிமாலயாஸ் போலாம். If you want to experience the colors of life, புக்கை விட்டு வெளில வரணும், நிறைய இடத்துக்கு போகணும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை மீட் பண்ணணும். இதனால உனக்கு என்ன கிடைக்கும்னா, எல்லாத்தை விட உன்னதமான விஷயம், நீ யாருன்னு நீயே புரிஞ்சுப்ப. தன்னை அறிதல்.
ஸ்கூல் ஆன் வீல்ஸ் அப்படின்னா என்னன்றத பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்கூல்னா என்ன? ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அதில் பிளாக் போர்டு, டஸ்டரு, சாக் பீஸு, ஃபேன், லைட்டு, டேபிள் பெஞ்சு, டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் அங்கே ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னா அது ஒரு ஸ்கூலாக இருக்குமா? முழுமையான ஸ்கூலானா கண்டிப்பாக கிடையாது. ஸ்டூடெண்ட் இருந்தால் மட்டும்தான் அது ஸ்கூலே. அப்போ ஸ்டூடெண்ட்டால தான் ஸ்கூலுன்னு நம்ம இன்னும் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை, அதாவது ஸ்கூலில் நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம். எதில் கொண்டு போகிறோன்னா ஒரு பெரிய வேனில் கொண்டு போகிறோம். ஸோ வேன் வீல்ஸில் போகிறதால ஸ்கூல் ஆன் வீல்ஸ். அந்த வேனுக்குள்ளே மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணித்து அங்கே பல மனிதர்களை சந்திக்கிறாங்க, பலவித புது கதைகளை கேட்குறாங்க, புது லேர்னிங்ஸ் இருக்கும், எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், நியூ பிளேசஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல்ஸில் டூர் போகும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம தீம் பார்க்ஸ் தான் போவோம். அங்கே நமக்கு பெருசாக லேர்னிங்ஸ் கிடைக்காது, என்ஜாய்மெண்ட் தான் அதிகமாக. ஆனால் நம்ம ஸ்கூல் ஃபோர் சேஞ்சில் அப்படி கிடையாது. நம்ம புது புது விஷயங்களை கற்றுக்குறோம், புது புது இடங்களுக்கு போகிறோம், புது புது மனிதர்களை சந்திக்கிறோம். இப்போ நம்ம ஸ்கூல் ட்ரிப்பு போகும்போது அது ஒரு அனுபவமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு போனால் அது ஒரு அனுபவமாக இருக்கும். என் ஃபேமிலியோடு போகும்போது அந்த ட்ரிப்பு ஒரு அனுபவமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கூல் ஃபோர் சேஞ்ச் அரேஞ்ச் பண்ணி கூட்டின்னு போகிற ட்ரிப்பு ஃபுல்லாக லேர்னிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். அங்கே போனதுனால என்னால் நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. இந்த பவர்ஃபுல் மைண்ட் செட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணி தான் கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா அது ஒரு சப்போர்ட். அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புக்கில் இருந்து படித்து மாணவர்கள் தங்களுடைய மைண்ட் செட்டை ஓரளவுக்கு தயார் பண்ணிக்கலாம். அது ஒரு சின்ன சப்போர்ட். இல்லை யாரோ ஒரு பவர்ஃபுல்லான பர்சன்ஸோடைய ஸ்பீச்சை கேட்டு அது மூலயமா அவங்களுடைய மைண்ட் செட்டை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். அது ஒரு சின்ன சப்போர்ட். பட் இந்த ஸ்கூல் ஆன் வீல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் மூலயமா ஒரு கிடைக்கிற ஒரு லேர்னிங். அதுவும் ஒரு வகையான சப்போர்ட் தான், ஆனால் கொஞ்சம் பெரிய சப்போர்ட். அது அவங்களுடைய வாழ்வியல் கல்விக்கு பல மனிதர்களை சந்திக்கும் பொழுது, அவங்க பல மனிதர்களுடைய மனசை படிக்கும் பொழுது அவங்க வாழ்வியல் கல்வி ரொம்பவே மேம்படும். ஸோ ஒவ்வொருத்தருமே ஒரு யூனிக் பவர்ஃபுல் பர்சனாலிட்டியாக இந்த மாணவர்களை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்றது ஒரு சின்ன முயற்சி தாங்க இது. பொதுவாக ஸ்கூலில் சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீச்சர்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் அதுக்கு கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூல் ஃபோர் சேஞ்சில் அப்படி கிடையாது. சப்ஜெக்ட்ஸையும் நாங்கள் பார்ப்போம். அதை தாண்டி புத்தகத்தை படிக்கிறது மட்டும் படிப்பு கிடையாது, ஒவ்வொரு மனிதர்களை படிக்கிறது தான் படிப்பு. அதை எங்கள் ஸ்கூல் ஃபோர் சேஞ்ச் எங்களுக்கு ஸ்கூல் ஆன் வீல் அப்படின்ற ட்ரிப் மூலியமாக கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் இங்கே ஆக்டிவிட்டீஸ்லையும் ட்ரைனிங்லையும் என்ன ட்ரெயின் ஆனமோ அதை நாங்கள் ட்ரிப் வெளியே போகிறப்ப அங்கே அப்ளை பண்ணுவோம். அதாவது அங்கே புதிய நபர்களை பார்த்து நாங்கள் பேசுறதுக்கு எப்போவுமே தயங்க மாட்டோம். அவங்கக்கிட்ட நல்லா பேசி அவங்கக்கிட்ட என்னென்ன குட் குவாலிட்டிஸ் இருக்கு அதை நாங்கள் லேர்ன் பண்ணுவோம். இது மூலயமா நாங்கள் எமோஷ்னலாக பேலன்ஸாக இருக்கோம். இங்கே எங்களை நிறைய வெளியே இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே இருக்கிற மனிதர்களோட வாழ்வியல் தன்மையை எங்களுக்கு சொல்லித்தராங்க. அது மூலயமா எங்களுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அவங்களோட அப்சர்விங் ஸ்கில்ஸ் எங்களுக்கு ரொம்ப வளரும். இதனால் எங்களை வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அங்கே லேர்னிங்ஸும் அதிகமாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டுமே ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம புக்ஸில் எல்லா விஷயங்களையும் தியரியாக தான் படிக்கிறோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போது விவசாயமாகட்டும், மலைகளாகட்டும், எல்லாத்தையும் நம்ம தியரியாக படிக்கிறோம். ஆனால் இங்கே நம்ம ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது புக்கில் நமக்கு புரியறதை விட இங்கே அதிகமாகவே நமக்கு புரிதல் கிடைக்கிறது. அங்கே போயிட்டு நிறைய கற்றுக்கினதுனால எனக்குள்ள நிறைய மாற்றம் அடைஞ்சு நான் என்னை புதுசாக ஃபீல் பண்ணுறேன். இது மூலயமா அவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த சோஷியல் ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறைய உருவாகும், லைஃப் ஸ்கில்ஸ் நிறைய உருவாகும், ப்ளஸ் அந்த இன்டெலிஜென்ஸ் அது நிறையவே அவங்களுக்கு இந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது நாளைக்கு அவங்க ஒரு பெரிய வேலைக்கு போகும்பொழுது இல்லை எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும் சரி அவங்க ஒரு சிறந்த தலைமை பண்பு உள்ளவர்களாக நிச்சயமாக இருப்பாங்க.